ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், என் பசங்களுக்கு வந்துட்டு கஸ்டர்ட் ரசமலை வந்துட்டு திரும்ப திரும்ப சாப்பிடும் போல் ஆசையாக இருக்குதாங்க. அதனால் திரும்பவும் அம்மா செஞ்சு கொடுங்கம்மா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தானுங்க. முன்னாடி வந்துட்டு 6 லிட்ரு பாலில் வந்துட்டு செஞ்சுருந்தேன். இப்போ வந்துட்டு கொஞ்சம் குவான்டிட்டி அதிகமாக வேணும் அப்படிங்கிறதுக்காக 1 லிட்ரு பாலை வச்சு கஸ்டர்ட் ரசமலை வந்துட்டு செய்ய போகிறேங்க. அதுக்கு வந்துட்டு 1 லிட்ரு பாலை வந்துட்டு காய்ச்சிட்டேன். இந்த சைடு வந்துட்டு இன்னொரு பாத்திரத்தில் 1/2 கப் சர்க்கரை சேர்த்து 2 டம்ளர் போல் தண்ணி சேர்த்து கரைச்சி வச்சிட்ருக்கேன். இப்போ வந்துட்டு பால் காஞ்சிருச்சு. லெமன் ஜூஸை வந்துட்டு புழிஞ்சு விதைகள் இல்லாமல் ஜூஸை மட்டும் உள்ளே சேர்த்துக்கலாம். நீங்கள் வேணும்னா வினிகர் சேர்த்துக்கோங்க. இப்போ நல்லா பால் தெரிஞ்சிருச்சு. இப்போ வந்துட்டு பால் நல்லாவே தெரிஞ்சிருச்சு. அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு வடிகட்டி வச்சு நம்ம வந்துட்டு வடிகட்டி எடுத்துக்கலாம். இப்போ வந்துட்டு நல்ல தண்ணியில் நல்லா அலசிட்டு கொஞ்சம் கூட தண்ணி இல்லாமல் வடிச்சிட்டு நம்ம வந்துட்டு இன்னொரு பிளேட்டுக்கு வந்துட்டு மாற்றிக்கலாம். இது கூடவே வந்துட்டு 1 ஸ்பூன் போல் கார்ன்ஃப்ளவர் மாவு எடுத்திருக்கேன். சர்க்கரை கொஞ்சம் சேர்த்துருக்கேன். வேணும்னா சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. இது 3த்தையும் வந்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு உள்ளங்கையை வச்சு நல்லா ப்ரெஸ் பண்ணிக்கலாம். நல்லா எந்த அளவுக்கு அழுத்தம் கொடுத்து பிசைஞ்சு எடுக்கிறோமோ அந்த அளவுக்கு வந்துட்டு உருண்டைகள் வந்துட்டு விரிசல் இல்லாமல் நல்லா சாஃப்டாக இருக்கும். மாவு வந்துட்டு நல்லா தேய்ச்சி எடுத்துட்டு குட்டி குட்டி உருண்டைகளாக உருட்டி எடுத்துக்குவோம். இதை செஞ்சு வச்சுட்டு நான் சந்தைக்கு போகணுங்க. மணி இப்போவே 7 ஆயிடுச்சு. இந்த பசங்களுக்கு எதாவது செஞ்சு கொடுத்தோன்னா அது ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா அதை அடிக்கடி செஞ்சு தர சொல்லி கேட்டுகிட்டே இருப்பானுங்க. அது எப்படின்னே தெரியலங்க. அவங்களுக்கு பிடிக்கிறது எனக்கு பிடிக்க மாட்டேங்குது, எனக்கு பிடிக்கிறது அவங்களுக்கு பிடிக்க மாட்டேங்குது. பால் சம்மந்தப்பட்ட பொருள் எதுவுமே எனக்கு பிடிக்காது. பால், மோர், தயிர் இந்த மாதிரி. ஆனால் இவங்களுக்கு பால்கோவா, தயிர், மோர் இது மாதிரி எல்லாமே பிடிக்கும். அது எப்படின்னே தெரியலை. பாலை வச்சு செய்கிற எல்லா டிஷ்ஷுமே இவங்களுக்கு பிடிக்கும். அதில் ஒன்று தான் இந்த ரசமலாய். இப்போ வந்துட்டு குட்டி குட்டி பால்ஸாக உருட்டியாச்சு. இதை வந்துட்டு சுகர் சிரப்பு இங்கே ரெடியாக இருக்குது. அதில் வந்துட்டு ஒன்று ஒன்றா உள்ளே சேர்த்துட்டு ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் போல் குக் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ ஓரளவு நல்லா வெந்துருச்சு. சுகர் சிரப்பில் இருந்து எல்லா பால்ஸையும் வெளியில் எடுத்துடலாம். இன்னொரு பிளேட்டுக்கு மாற்றி வச்சுக்கலாம். இப்போ வந்துட்டு இதே கடாயை வந்துட்டு கழுவிட்டு 6 லிட்ரு போல் பால் சேர்த்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா கொதிக்க வச்சு எடுத்துக்கலாம். இன்னொரு பவுலில் வந்துட்டு ஒரு 3 ஸ்பூன் போல் பாதாம் கஸ்டர்ட் பவுடர் எடுத்திருக்கேன். அதை வந்துட்டு கொஞ்சமாக பால் சேர்த்து கரைச்சி வச்சுருக்கேன். அதை வந்துட்டு இந்த பால் கொதித்ததுக்கப்புறம் அதில் உள்ளே சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ பால் வந்துட்டு கொதிச்சிருச்சு. கரைச்சி வச்சுருக்க கஸ்டர்ட் பவுடரையும் வந்துட்டு உள்ளே சேர்த்திட்டு நல்லா ஒரு 5 நிமிஷம் போல் கொதி வரட்டும். கொதித்ததுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க பால்ஸை வந்துட்டு உள்ளே சேர்த்துட்டு ஒரு 5 நிமிஷம் போல் குக் பண்ணி எடுத்துக்கலாம். அவ்வளோதான், ரசமலை வந்துட்டு ரெடி ஆயிரும். நம்ம வேணும்னா வந்துட்டு நட்ஸ் இது மாதிரி சேர்த்துக்கலாம். நான் வந்துட்டு பாதாமும் முந்திரியும் வந்துட்டு கொஞ்சம் பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதை வந்துட்டு உள்ளே சேர்த்துக்கிறேன். அதையும் சேர்த்துட்டு கலந்து விட்டுட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம். பார்க்கும்போதே சாப்பிடும் போல் ரொம்பவே ஆசையாக இருக்குது. என் பசங்க வந்துட்டு இது செய்கிறதுங்களாட்டியும் 10 தடவைக்கு மேலே கிச்சனுக்குள்ளே வந்துட்டு போயிட்டானுங்க. அம்மா ரெடி ஆகலையான்ட்டு. ஒரு 10 நிமிஷம் இருங்கடா ரெடி ஆயிருன்னு சொல்லி வெளில விரட்டி விட்டேன். அவ்வளோதாங்க, சூப்பரான கஸ்டர்ட் ரசமலை சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க. இது மாதிரி செஞ்சால் யாருக்கு தாங்க பிடிக்காது? குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்குங்க. நீங்களும் இது போல் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள்.
ரசமலாய் செஞ்சு வச்சுட்டு கொஞ்சம் பாத்திரம் விளக்க வேண்டியது இருந்தது. அதையும் விளக்கி வச்சுட்டு வீடெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு சந்தைக்கு கிளம்பும்போது மணி 8:30 மணிங்க. எப்போதுமே சந்தை வந்துட்டு 8 மணிக்குள்ளே முடிஞ்சிடும். நம்ம 8:30 மணிக்கு போனதுங்காட்டியும் சந்தையில் அவ்வளோவா எதுவுமே இல்லை, எல்லாமே எடுத்து வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்புறம் 1-2 இடத்துல கொஞ்சம் காய்கறிகள் வச்சுருந்தாங்க. வாங்கிக்கிட்டு ஃப்ரூட்ஸ் வந்துட்டு மாம்பழமும் பைனாப்பிள் நவாப்பழம் வாங்கிட்டு வந்திருந்தோம். நவாப்பழத்தை வந்துட்டு வீட்டுக்கு வந்த உடனேயே கழுவிட்டு சால்ட்டும் மிளகாய்த்தூளும் சேர்த்து தூவி சாப்பிட்டோம். இன்றைக்கி வந்துட்டு லஞ்ச் என்னென்னு பார்த்தீங்கன்னா தயிர் சாதம், பீட்ரூட் சாதம், ஸ்நாக்ஸ் வந்துட்டு மாம்பழம். இதாங்க இன்றைக்கான லஞ்சு. பாய் ஃப்ரெண்ட்ஸ்.